ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக டிப்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். நம்ம சப்பாத்திலாம் இந்த மாதிரி சுட்டு ஹாட் பேக்ஸில் போட்டு வைக்கும்போது அதில் வந்து கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை ட்ரை பண்ணிக்கோங்க. சப்பாத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காட்டன் கிளாத் போட்டுட்டு அதுக்கு மேலே சப்பாத்தி வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சப்பாத்தி மேலே வந்து கலெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இனிமேல் நீங்கள் சப்பாத்தி வந்து சுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் மட்டும் அதில் போட்டு மூடி வைங்க. இதனால் சப்பாத்தியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம லைட்டர்லாம் வந்து க்ளீன் பண்ணணும்னா தண்ணி ஊற்றிலாம் நீங்கள் வாஷ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஒரு சின்ன டிப் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுட்டா போதும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லைட்டரை வந்து ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா லைட்டரில் வந்து ரொம்ப அழுக்கு சேர்ந்துருச்சுன்னா கூட உங்களுக்கு சம்டைம்ஸ் நம்ம பற்ற வச்சோன்னா சரியாக வந்து அந்த ஃபயர் வராது. ரொம்ப கிச்சன்லேயே இருக்கிறனால பிசு பிசுன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டர் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு பேப்பர் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக சால்ட் மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி அந்த பேப்பரை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேப்பரை வந்து நல்லா சுற்றிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து அந்த லைட்டர் மேலே ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போதே எந்த ஒரு தண்ணியுமே தேவையில்லை. உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய எல்லா எண்ணெய் பிசுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணிடும். லைட்டரும் வந்து நல்லா புதுசு மாதிரி பளிச்சுன்னு மாறிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ட்ரையான கிளாத்தை வச்சு நல்லா இந்த மாதிரி தொடச்சி விட்டாலே போதும். ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டரை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ நல்லா ஷைனிங்காக பளபளன்னு இருக்குது பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம கிச்சன் டவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு, கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது யூஸ் பண்ணும்போது ரொம்ப சம்டைம்ஸ் வந்து கிச்சன் டவலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் வரும். ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்கும். நம்ம என்ன தான் வந்து நார்மலாக நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து காஞ்சதுக்கப்புறம் இருக்கும். அந்த கிச்சன் டவல்லேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன ட்ரிக் தான். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்கள் கிச்சன் டவல் நல்லா க்ளீன் ஆயிரும். அந்த பேட் ஸ்மெல்லும் வராது. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபைபர் கிளாத். இது வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸும் கம்மி, நம்மளுக்கு 50 பீசஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இதை ரியூஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டவலை வந்து லைட்டாக வந்து தண்ணி வந்து நல்லா நனைச்சு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் யூஸ் பண்ணுற டிஷ்வாஷ் லிக்விட் வந்து எடுத்துக்கோங்க. அப்படி டிஷ்வாஷ் லிக்விட் இல்லைன்னா நீங்கள் டிட்டர்ஜென்ட் லிக்விட் இருக்கும் இல்லையா, அதை கூட எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த விம் லிக்விட் வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகும். இப்போ இது கூடயே சிம்பிளாக இந்த ஒரு பவுடர் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, நம்ம வீட்டில் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு தான். இதை வச்சு நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணும்போது அந்த உப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்மெல்லும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணிடும். அழுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு க்ளீனாக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது ரொம்ப புதுசு மாதிரி பளிச்சுன்னு மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த டவல் வந்து அழுக்காக இருந்தது. இப்போ இதை நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு பிழிஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ புதுசு மாதிரி பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுற கிச்சன் டவல் வந்து ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த கிளாத் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த மெத்தடில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணாலே போதும். உங்கள் கிச்சன் டவலில் எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது. அதே சமயத்தில் ஈஸியாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் தோசை இட்லி மாவுலாம் வச்சுருப்போம். அது புளிச்சு போயிடுச்சுன்னா நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து இட்லி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது கூடயே வந்து டிஷ்வாஷ் லிக்விட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட வந்து நீங்கள் ஒன்று டிட்டர்ஜென்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா டிட்டர்ஜென்ட் லிக்விட் எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது 3த்தையும் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. இது 3ம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். நம்ம வீட்டில் கிச்சன் சிங்கில் வந்து எல்லா பாத்திரம்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப உப்பு கரையாக இருக்குது, ரொம்ப அழுக்காக இருக்குது, பார்க்குறதுக்கே வந்து பழசாக இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சொல்யூஷனை அங்கங்கே லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வந்து போட்டுக்கோங்க.
ஸோ நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய மாவை வந்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ் பக்கத்தில் ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. இப்போ இந்த மாதிரி இந்த மாவை சுற்றி நல்லா வந்து போட்டதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி விடுங்க. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி விடலாம். ஸோ எப்போல்லாம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி புளிச்ச மாவு வேஸ்ட்டாக இருக்கோ அந்த டைம்லலாம் இந்த மாதிரி நீங்கள் க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணிட்டாலே போதும். உங்கள் சிங்க் வந்து எப்போவுமே புதுசு மாதிரி இருக்கும். இப்போ இதை நல்லா ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் உங்கள் சிங்க் வந்து ரொம்ப உப்பு கரையாக இருக்குது, ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதை நல்லா வந்து ஊற விட்டுருங்க. நான் ஒரு 2 செகண்ட்ஸ் தான் அதை வந்து அப்படியே விட போகிறேன். விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், நல்லா உங்களுக்கு புதுசு மாதிரி மாறிடும். ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் நான் அந்த மாதிரி விட்டதுக்கப்புறம் இப்போ தண்ணியை மட்டும் தான் நான் ஊற்ற போகிறேன். எதுவும் ஸ்க்ரப்லாம் பண்ணல. லைட்டாக உங்களுக்கு தண்ணி ஊற்றி காட்டும் போதே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கே டல்லாக இருந்தது இல்லையா, இப்போ சைடில் அந்த பாருங்கள் நல்லா ஷைனிங்காக புதுசு மாதிரி பளிச்சுன்னு மாறிடும். வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஷைனிங்காக புதுசாக பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து சிங்க்குன்னு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூமில் இருக்கக்கூடிய டேப்லாம் வந்து கூட ரொம்ப உப்பு கரையாக இருக்குன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்கள் சிங்கோட டேப்பை கூட நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பளிச்சுன்னு புதுசு மாதிரி மாறிச்சுன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி இட்லி தோசை மாவுலாம் நம்ம லாஸ்ட்டாக இருக்கிறது யூஸ் பண்ணும்போது ரொம்ப புளிச்சு போயிடுச்சுன்னா அது சாப்பிட்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது இல்லையா. ஸோ அந்த டைமில் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு வந்து நான் தேங்காவை வந்து துருவி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் 2 மெத்தடில் எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தேங்காவை துருவிட்டு இதில் வந்து தோசை மாவில் வந்து எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நீங்கள் தோசை ஊற்றிருந்தீங்கன்னா அந்த புளிப்பு தன்மைலாம் இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணிடும். அதே சமயத்தில் தோசையும் நல்லா வந்து கிறிஸ்பியாக நல்ல ஒரு டேஸ்டியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ கோகனட் தோசை சாப்பிட்ட மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். நிறைய போட வேணாம், கொஞ்சமாக போட்டிங்கன்னா அது நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி போடுறதுக்கு பிடிக்கலன்னா தேங்காவை வந்து நல்லா ஒரு 4-5 பீஸ் எடுத்து அதை அரைச்சி அந்த தேங்காய் பாலை எடுத்து இந்த மாவில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பாலை மிக்ஸ் பண்ணும்போது கூட உங்களுக்கு அந்த புளிப்புத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துரும். ஸோ அதே சமயத்தில் சாப்பிட்றதுக்கும் வந்து நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியானது டிஷ்ஷாகவும் இருக்கும். ஏன்னா தேங்காய் பாலில் வந்து எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.